பாலருக்கு உன்னதத்தில் ஓசன்னா. சின்னமரி மேலேறி அன்பர் பவனி போகிறார். என்றும் அவர் நகத்தில் வந்து அரசாடுவார். சின்னமரி மேலேறி அன்பர் பவனி போகிறார். என்றும் அவர் நகத்தில் வந்து அரசாடுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனே. தாவீதின் குமாரருக்கு உன்னதத்தில் ஓசன்னா. இன்னும் பின்னும் சாலை பாலம் இன்பமாக பாடினார். அன்று போல இன்று நாமும் அந்த துதி பாடுவோம். முன்னும் பின்னும் சாலை பாலம் இன்பமாக பாடினார். அன்று போல இன்று நாமும் அந்த துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனே. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனே. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. சிறியோரும் பெரியோரும் ஒரு தோலை பிடித்தே ஓசன்னா ஓசன்னா என்று ஆதரித்து பாடினார். சிறியோரும் பெரியோரும் ஒரு தோலை பிடித்தே ஓசன்னா ஓசன்னா என்று ஆதரித்து பாடினார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனே. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனே. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாலர் கீதம் கேட்டு பாசமுடன் மகிழ்ந்தார். பாலர் நாமும் பாடியவர் பாடமுத்தி செய்கிறோம். பாலர் கீதம் கேட்டு பாசமுடன் மகிழ்ந்தார். பாலர் நாமும் பாடியவர் பாடமுத்தி செய்கிறோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனே. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனே. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனே. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒருமனப்பட்டு தடை கூடி வரை கிருபை செய்திக்கு கர்த்தாவே, இந்த நாள் நீங்கள் உள்பட்ட நாடு நாங்கள் மகிழ்ந்து கழிவுற போகிறோம். உமக்கு கனத்தை செலுத்த வந்திருக்கிறோம். உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனே, எங்களுக்காக நீங்கள் பட்ட ஒவ்வொரு பாடுகளையும் நினைத்து நாங்கள் தியானித்து வருகிற இந்த வேளையிலும் தேவனே, எங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீங்க. இப்பொழுது ஆண்டவர் உண்மை துதித்து நாங்கள் ஆராதிக்கும் பொழுது தெய்வீக பிரசன்னம் ஆவியான வல்லமை கடந்து வரட்டும். இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னத்துக்கு தடையாக எல்லா காரியங்களும் அகற்றி போடுவது தேவனே. இந்த இடம் முழுக்க உம்முடைய பிரசன்னமே இருக்கட்டும். ஆண்டவரே, முடிய மறிந்த நீரை கூட இந்த வழிநடத்தும். இன்றைய நான் வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரன் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்லும் பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வோமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்து பெரியோரின் சிறியோரின் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் வார்த்தையை கேட்கும் பொழுது தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும். நீரை கூட வழிநடத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஒருமனப்பட்டவர்களாய் இப்பொழுது உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கான ஜெபம் கர்த்தாவே, உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, சபை கூடி வந்து ஜனங்களை நம்மை ஆராதிக்கும் இந்த கடைசி நாட்கள் உடைய வருகைக்காக ஆயத்தப்படவும் கர்த்தாவே அப்பா, நீங்கள் செய்ய கிருபையை நினைத்த ஆண்டவரே அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை கூடி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியங்களை செய்வதால் அவருடைய ஊழியக்காரர்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூட வழிநடத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இவர்கள் பிதாவே, ஆமென். சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். பெரிய சங்கீதம் தான், ஆனால் நடுவச்சியில் நாங்கள் தமிழை வாசிக்க போகிறோம். 104வது சங்கீதம். இந்த 35 வயது வசனங்கள் உள்ளது. நடுவச்சியில் வாசிப்போம். வசனங்களை வாசிப்பது நமக்கு நல்லது. ஆகவே 104வது சங்கீதத்தை இப்பொழுது நடுவச்சியில் வாசிக்க கேட்போம். அதுக்கு பிறகு தமிழை நாங்கள் படித்து பக்கத்தில் வைப்போம். Psalm 104. Lobe den Herrn, meine Seele, Herr, mein Gott, du bist sehr groß. In Ehre und Herrlichkeit bist du gekleidet. Und Licht umgibt dich wie ein Gewand. Du spannst den Himmel aus wie eine Zeltdecke. Und errichtest über den Wolken deine Wohnung. Du machst die Wolken zu deinen Wagen und reitest auf den Flügeln des Windes.
Die Winde hast du zu deinem Boden gemacht und Feuerflammen zu deinen Dienern. Du hast die Erde auf ein festes Fundament gestellt, sodass sie durch nichts mehr zu erschüttern ist. Wasserfluten bedecken die Erde wie ein Kleid. Hoch über den Bergen standen die Wassermassen. Doch auf deinen Befehl hin floh das Wasser, vor dem Grollen deines Donners zog es sich zurück. Berge schoben auf und Täler entstanden, so hoch oder tief, wie du es bestimmt hast. Dann hast du dem Meer eine Grenze gesetzt, damit es die Erde nicht bedecke. Damit es die Erde nicht mehr bedecke. Aus den Quellen lässt du Bäche in Täler hinabströmen. Zwischen den Bergen fließen sie dahin. Sie bringen den Tieren Wasser und stillen den Durst der wilden Esel. An den Wasserläufen nisten Vögel und singen im Geäst der Bäume. Vom Himmel schickst du Regen in die Berge, du schenkst der Erde reiche Frucht, die du geschaffen hast. Du lässt Gras für das Vieh wachsen und Pflanzen sprießen zum Nutzen für die Menschen, damit die Erde ihnen Nahrung gibt. Du gibst Wein, der sie fröhlich macht, Öl, das den Körper pflegt und Brot, das ihnen Kraft schenkt. Auch die Bäume des Herrn sind gut versorgt, die Zedern des Libanon, die er gepflanzt hat. Die Vögel bauen in ihnen ihre Nester und die Störche wohnen in den Zypressen. Hoch auf den Bergen liegen Weiden für die Steinböcke und die Felsen bieten den Klippdachsen Zuflucht. Du hast den Mond geschaffen, um die Jahreszeiten zu bestimmen, und die Sonne, die weiß, wann sie untergehen muss. Du hast die Dunkelheit geschickt und es wird Nacht, in der sich alle Tiere des Waldes regen. Dann brüllen die jungen Löwen nach Nahrung, die auch sie von Gott erwarten. Beim Morgengrauen verstecken sie sich an ihren Lagerplätzen, um zu ruhen. Dann machen die Menschen sich an ihre Arbeit und haben zu tun, bis es wieder Abend wird. Herr, welche Vielfalt hast du geschaffen? In deiner Weisheit hast du sie alle gemacht. Die Erde ist voll deinen Geschöpfen. Das ist der Ozean groß und weit, in dem es von Leben aller Art wimmelt, von großen und kleinen Tieren. Sieh die Schiffe, wie sie dahin gleiten, und den Leviathan, den du geschaffen hast, damit er im Meer spielt. Sie alle warten darauf, dass du ihnen Nahrung gibst, wenn es nötig ist. Mit deiner Hilfe sammeln sie Vorräte. Du öffnest deine Hand, um sie zu ernähren, und sie werden satt. Doch wenn du dich von ihnen abkehrst, packt sie die Furcht. Wenn du ihnen den Atem nimmst, sterben sie und werden wieder zu Staub. Wenn du deinen Geist schickst, wird neues Leben geboren, und du erneuerst die Erde. Die Herrlichkeit des Herrn bleibe für immer bestehen. Der Herr hat Freude an dem, was er geschaffen hat. Wenn der Herr die Erde ansieht, dann erbebt sie. Wenn er die Berge berührt, dann rauchen sie. Ich will den Herrn singen, solange ich lebe. Ich will meinen Gott loben, solange ich auf Erden bin. Meine Gedanken sollen ihn erfreuen, denn auch ich freue mich am Herrn. Doch alle Sünder sollen von der Erde verschwinden, sodass es keine Gottlosen mehr gibt. Lobe den Herrn, meine Seele. Halleluja. Amen. Hallelujah. நம்முடைய வாசிக்க போகிறோம் நம்முடைய வாசிக்க போகிறோம் சங்கீதம் 104. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். தமது நேர் வீடுகளை தண்ணீர்களாக மச்சிப்பாவி, மேகங்களை தமது இரதமாக்கி காற்றினுடைய செடிகளின் மேல் செல்லுகிறார். பூமி ஒருவரும் நிலைபெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமாரனின் சத்தத்தால் விரைந்து போகிற்று. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடிக்கு கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவைகள் வெளியே ஜீவனுக்குள் எல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்கள் தண்ணீர் இறக்கிறார். உமது கிரிகளின் பலனால் பூமி திருப்தியாயிருக்கிறது. மனுஷனுடைய இரத்தத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு மூக்களை உண்டு பண்ணும் எண்ணெயும் அவனுடைய இரத்தத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அங்கே குருவிகள் கூடு கட்டும். தேவதார் விருட்சங்கள் போக்குகளின் குடியிருப்பு.
சந்திரனை காலக்குறிப்புக்காக படைத்தார். சூரியன் தன் அர்த்தமானத்தை அறியும். பாரசீகங்கள் இறக்க சேர்ச்சித்து தேவதான் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கு தன் பண்டைக்கும் திரும்புவான். பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உன்னை நோக்கி காத்திருக்கும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தன் மண்ணுக்கு திரும்பும். கர்த்தருடைய மகிமை என்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். நான் உயிரோடுக்கு மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆராதிக்க போகிறோம். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளடவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அதில் உள்ள நாளிலிருந்து தேவனை துதித்து பாட போகிறோம். இணைந்து கொள்வோம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. இதுவரை நமக்கு உதவி செய்த தேவனை, வாக்கு மாறாத தேவனை உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. அல்லேலூயா. ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நீ வந்திருப்பதா. ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நீ வந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நீர் வந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நீர் வந்திருப்பதா. கண்மணி போல காத்துக் கொள்வதா, உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல காத்துக் கொள்வதா, உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நீர் வந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நீர் வந்திருப்பதா. பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நீர் வந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையிலெல்லாம் நீர் வந்திருப்பதா. ஆவியில் என்னை நீர் வைத்திருப்பதா, ஆச்சரியமாக என்னை நடத்தி செல்வதா. ஆவியில் என்னை நீர் வைத்திருப்பதா, ஆச்சரியமாக
ஹalleluya. நீங்கள் நமக்கு வந்ததாலே துதிக்கிறோம். எங்கள் உள்ளத்திலே ஆனந்தம் தந்தமைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் பாவங்களை களைகிறவரே, எங்களை சுத்திகரித்தவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வல்லமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். ஆகவே எங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தவர். ஹalleluya. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya, நன்றி என்று சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகளை துதிப்போம். தேவன் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் வருவதாய் பெரிய காரியங்களை செய்தவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கடுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா.
எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்துகொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்து யாவரையும் வரவேற்கிறோம். வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்கும் முகமாக உற்சாகமாக நாங்கள் இருக்கும் பொழுது கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அவங்க இந்த ஞாயிறு ஆராதனையில் வந்த ஒரு சபை சார்பாக இந்த வரவேற்று ஆசீர்வதிக்கிறோம். ஆகவே வருகிற வெள்ளிக்கிழமை பெரிய வழியாக இருக்கிறபடினால ஆரம்பத்தில் பெரிய வழி இந்த இடத்துல இருக்கிறது. ஆகவே 2 இடங்களிலும் இருக்கிறது ஆராதனை. ஆகவே நாங்கள் பக்ராக்கில் 12:30 மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம். கண்டவாரிய பிள்ளைகள் ஒரு 7 வாரத்தில் தியானிக்க போகிறார்கள். ஆகவே நாங்கள் நோம்பலாக உபவாசம் இருந்து செய்வது வழக்கம். ஆனால் 2 இடத்திலும் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் 2 இடங்களே கவர் பண்ண ஒரடியாக கூப்பிட்டு அதை செய்வது கஷ்டமாக இருந்தபடினாலே எல்லோரும் பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறபடினால அவை இங்கேயும் செய்ய வேண்டியது. அவை நாங்கள் நோம்பலாக 11 மணிக்கு உபவாசப்பட்டு நாங்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 12:30 ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பித்து அந்த 7 வார்த்தைகளை கொடுத்து வாழ்வுடையெல்லாம் நாங்கள் செய்து கொடுக்க போகிறார்கள். ஆகவே அந்த இடத்துக்காக தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே பிள்ளைகள் அந்த நாமத்தை உயர்த்த காரியங்களை செய்வார்கள். 31 2 இடங்களும் வீட்டு நாள் ஆராதனை வழங்க போல அவை ஆட்சியெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இன்னுமாக நாங்கள் வருகிற நாட்களில் தேவ பெரிய காரியங்கள் செய்ய நாங்கள் அனுப்பி இல்லை. நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே தேசங்களை அவங்கள்ட்ட பார்க்கும்போது தேசங்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். எல்லா இடங்களையும் பாருங்க, எல்லாம் சிறுத்தப்படும். நேற்று கூட சபை இதுக்காக போயிருந்தோம். குடும்பங்களுக்காக ஆரம்பமே தேசங்களுக்காகத்தான் ஜெபிக்கிறார்கள். இரண்டா இறுக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட போகிறது. நாங்கள் வாழுகிற தேசம் கூட பொருளாதார நெருக்கடியில் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே அதுக்காகத்தான் நம்மை தேவன் இயேசுவை பின்பற்றுபவர்கள் எல்லா தேசங்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஜெபம் பண்ணும்படி சொல்லியிருக்கிறார். ஆகவே தேசம் சேமப்படும் என்றால் நாங்கள் தேசத்தை ஆசீர்வதி ஜெபம் பண்ண போகிறோம். இந்த தேசம் ஆசீர்வாதம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேசம் ஆசீர்வாதம் நாங்கள் பொழுது தேசங்களுக்காக ஒரு சவரம் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஜெபனையில் இருப்போம். ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது சவரோட தேசங்களுக்காக ஜெபம் பெரிய காரியங்களை செய்வாங்க. தேசத்தை சமாளித்த கடவுளை கத்தரிக்க பண்ணுவார். இல்லாமல் சுகமைப்படுத்திக் கொண்டு பட்டியல் மனித வாழ்க்கை வசனங்களை சமூகத்தில் ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டத்தில் ஒவ்வொரு ஜனங்களுடைய கணக்கு புத்தகம் விசுவமாய் கத்தாவின் வேளையிலும் ஆண்டு இலங்கை தேசத்தினுடைய கணக்கு புத்தகம் ஆண்டு ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்றாலும் ராஜாக்கள் அதிகாரிகள் ஆண்டு அதிகாரிகள் கத்தாக காவல்துறை ரசிக்கப்பட வேண்டும் என்றாலும் வித்துகள் ஆராய்ந்து அறியாமல் விடுதலை வேண்டும் என்றாலும் அந்த இடத்துல சமாதானம் கலந்து வரும்படியாக என்றால் கத்தாக இந்தியாவை ரட்சிக்கிறார், இந்தியத்தை ரட்சிக்கிறாங்க, ஒரு குடிமக்கள் ரட்சிக்கிறார். அடிமத்திலிருந்து அறியாமையிலிருந்து விடுதலையாக்கு அசிங்கமா அடிமத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். நீரை மெய்யானதை வந்து கண்டுகொள்ளச் செய்கிறார். நீரை ரட்சகர் என்பதை கண்டுகொள்ளச் செய்கிறார். அதுவும் கத்தாய் நாங்கள் வாழ ஜெர்மன் தேசத்தினுடைய கருத்திலே ஒப்புத்தருவோம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசமாக இணைந்து ரட்சிக்கிறார். பாவ அடிமத்திலிருந்து அறியாமையிலிருந்து விடுதலையாக்குகிறார். வாலிபத்தை அப்போது சிறுமா அப்போது அடிமத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் இயேசுவை ரட்சிக்கிறார். அவர் கத்தாமை ஒப்புத்தரை தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீரை மெஸ்ஸியா இந்த நீரை ஜீவனத்திலிருந்து கண்டுகொள்ள வேண்டுமாய் இந்த வருகின்ற கலாத்திற்கு நீரை ஜீவனத்திலிருந்து கண்டுகளை திறந்து விடுகிறார், ரட்சிக்கிறார், ரட்சிக் கொள்கிறார். இந்த காலத்தில் அவர் கத்தா வந்து வேலையில் மாற்றினார் ஒப்புத்தவர்களின் சபையை நான் கண்டேன். காலத்தில் வாசல் மேற்கொள்ளும் சபை ஆசிரியர் இயேசு நாமத்தில் காட்சி ஜெபிக்க நல்ல நாங்கள் தேசங்களாக ஜெபித்தோம். இப்பொழுது உற்சாகமாய் கொடுத்து சில பிள்ளை வசனங்களை சொல்ல கேட்க போகிறோம். ஆகவே நாங்கள் ஜோமணி உற்சாகமாய் கொடுப்போம். கத்தாவே உற்சாகமாய் கொடுக்கிறது தெரியும் சொல்லப்படும். இந்த காணிக்கை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளையை செலுத்துகிற காணிக்கை நீங்கள் மகிமை கொடுத்ததுக்காக நன்றி. தேவதாமை பிள்ளைகளை வழிநடத்தி இவர்களை ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் இந்த ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள் வந்து இப்பொழுது வசனங்களை சொல்ல கேட்போம். ஆகவே இந்த வசனங்களை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் உதவி செய்யணுமா செபிக்கிறோம். தேவனை செய்வது கை கோடி சொல்லுவோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்புடன் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். நல்ல பிதாவே. வசனங்களை சொல்லும்படியாக பார்ப்போம். 2 பேர் கூடி 3 பேர் கூடி 2 பேருக்கு வந்து நான் சண்டே ஸ்கூலுங்க அந்த பிள்ளைகள் அவங்க சண்டே ஸ்கூலுக்கு போய் அடுத்த கிழமை வசனம் சொல்லிக்கணும். இப்போ பாருங்க சொல்ல போய் உற்சாகம் சொல்லுங்க. உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். வசனம் அதிகாரம் சொல்லிக்கலாம். அடுத்த மாதிரி 2 பேர் சொல்லுவோம். இப்போ
சண்டை ஸ்கூலுக்கு நாங்கள் ஜெபிச்சு அனுப்புவோம். அவர்களுக்கு அடுத்த கிழமை வசனங்கள் உற்சாகம். அந்த சகலத்தையும் தாமும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும். ஆமென். ஆண்டவரே, இந்த வேளையில் சண்டை ஸ்கூல் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் ஆண்டவரை இந்த நேரத்தில் பாடங்களை கற்றுக் கொடுப்போம். அதனுடைய சௌகரியங்களை ஒத்துழைக்கவும் ஆண்டவர் அந்த இடத்துல நாங்கள் நுழைந்து அனந்த வசனங்களை பாடமாக்க உதவி செய்யும். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். மன்னடத்தில் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல ஆமாம். ஓகே, நீங்கள் அவரோட போங்க பிள்ளைகள் வசனம் சொல்லி தருவாங்க. தமிழோட பார்த்தீங்கன்னா போகிறோம். நாளுக்காக நன்றி சொல்லுவோம். அவனுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியோட காட்டுவேன். உங்கள் கண்ணில் உனக்கு ஆலோசனை சொல்லி சொன்னதே வேறு நாளங்கள் அரசியலுக்கான எங்கள் கண்களை திறந்து விடாக இதனாலுமே அறிந்து ஒருபடி உம்மோடு சேரவும் சாயலாக மாறவும் வாஞ்சிக்கிறோம். இயேசுவின் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது பிதாவை மகிமைப்படுத்தி அன்னையில் வாழ்ந்தது போல நாங்களும் இந்த பூமியிலே வாழும் பொழுது மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளும் செய்திக்கு ஆதாரமாக தலையங்கமாக அபிஷேகம் என்ற தலையங்கத்தை இந்த நாள் தியானிக்க போகிறோம். அபிஷேகம் என்று சொல்லி பல இடங்களிலே நாங்கள் அதிகமாய் ஆவிக்குரிய வட்டாரங்களில் அபிஷேகம் என்று சொல்லி பாதிக்கப்படுகிறது. அபிஷேகம் என்றால் என்ன என்ற பொருள் தெரியாமல் பலர் இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலும் அபிஷேகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவது அதை எப்படி நாங்கள் பெறலாம், அந்த நாட்களில் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், மற்ற அபிஷேகத்தை பெற்றவர்கள் யார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இந்த நாள் முதலாவது குறித்து பார்ப்போம். அபிஷேகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க போறோம். அபிஷேகம் என்றால் முதலாவது இயேசு சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 4 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுதல் என்று சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. அபிஷேகம் என்றால் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுதல். மற்ற இன்னொரு சொல்லு பாவிக்கப்படுறது உன்னத பலத்தினால் நிரப்பப்படுதல். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல். இந்த மூன்றுமே ஒரே பொருளை உடையது. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுதல் சொல்லி அப்போஸ்தலர் 4 பார்க்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். அது மாத்திரம் சொன்ன இயேசு உயிர்த்தெழுந்து அதே லூக்கா 24:49 உன்னத பலத்தினால் நிரப்பப்படுதல் என்று சொல்லி பாவிக்கப்படுது. உன்னத பலத்தினால் கற்பிக்கப்படுதல். லூக்கா 24:49 வாசிக்கிறோம். கடைசி முடிகிறார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னத பலத்தினால், உன்னதமானுடைய பலத்தினால் நீங்கள் நிரப்பப்படும் வரை தரித்திருங்கள் என்று சொல்லி இயேசு முன்கூட்டியே சொன்னார். அது சொன்ன பிறகு அப்போஸ்தலர் 1 4 சொன்னார். அப்போஸ்தலர் 2 அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்ற பொருளுக்கு அப்போஸ்தலர் 2:1 வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்னு பார்க்கிறோம். அவை இதில் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுதல், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் மூன்றுமே மற்ற உன்னத பலத்தினால் நிரப்பப்படுதல், உன்னத பலத்தினால் கற்பிக்கப்படுதல் என்ற சொல்லு கூட பாவிக்கப்படுவது அபிஷேகம் என்ற சொல்லுக்கு பொருள்படுதல். அவை அபிஷேகம் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் அல்லது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுதல், அதாவது நிரம்பி வழிகிற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம். அடுத்தது உன்னத பலத்தினால் நிரப்பப்படுதல். இதை நீங்கள் மத்தேயு 3 சொல்வதை பார்க்கலாம். இயேசுவோட பரிசுத்த ஆவியினால் நிரம்புவதை மத்தேயு 3:12
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இதை யோவான் ஸ்நானம் அவருக்கு முன்காட்டியா வந்தவர். அவர் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்படுது. அவை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுதல் அல்லது உன்னத பலத்தினால் நிரப்பப்படுதல், தரிப்பிக்கப்படுதல் அல்லது பரிசுத்த ஆவியினால் ரெண்டும் ஒன்று ஒரே பொருளை. இதை குறித்து நாங்கள் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்திலே இதை அவருடைய வாஞ்சையில பார்க்கலாம். 47ஆம் அதிகாரத்தில் எவ்வாறு பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவதை குறித்து பார்க்கலாம். பரிசுத்த நதியை குறித்து சொல்லப்படுறது எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1-12. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசல்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாக புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சலாலும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாக திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என் கேதி துவக்கி லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மாணவைகள். இந்த நதி பாயும் இடம் அது எங்கே வருதுன்னா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுறது. அங்கே புது கனிகள் உருவாகும், இலைகள் கூட உதிர்வதில்லையாம். அது மாத்திரமல்ல, புசிப்புக்கு அவைகள் இலைகள் அவிழ்தல் சொன்னா மருந்துக்கு ஆகும். ஆகவே பரிசுத்த ஆவியார் வரும் பொழுது எங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்கள் உருவாகும். எங்கள் வாழ்க்கையில கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். கனி என்பது என்ன? ஒரு மரத்தின் வளர்ச்சியின் முதிர்ச்சியின் அடையாளம் தான் கனி. ஒரு மரத்தை வைத்து அது வளர்ந்து வரும் பொழுது கடைசியா கனி கொடுக்கன்னா அந்த மரம் முதிர்ச்சி அடைந்து விட்டது, கனி கொடுக்கிறது. அவை பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வரும் பொழுதுதான் எங்கள் வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் வெளிப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய ஒருமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்ற கனிகள் வெளிப்படும். அவை அபிஷேகம் இறங்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசுடைய சாயல் உருவாகும். கனிகள் தான் இயேசுடைய சாயல், இயேசுடைய குணங்கள் எங்களுக்குள்ளே உருவாகும். இயேசுவை போல அன்பு கூற முடியும், இயேசுவை போல நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க முடியும், இயேசுவை போல பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். அவை இந்த நாட்களில் முதலாவது பார்த்தோம். அபிஷேகம் என்றால் என்னன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய நிரம்பி வருகிற அந்த நிரப்பப்படுதல் அல்லது ஞானஸ்தானம் பெறுதல், அதான் நிரம்பி வழிகிற அனுபவம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுதல் என்று சொல்லலாம். அந்த இரண்டாவது, யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஆகவே அந்த நாட்களே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் யாருன்னு சொன்னா முதலாவது பார்த்தோம்னா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள்.
அதுக்கு தீர்க்கதரிசி மூவரை அபிஷேகம் பண்ணினார். அந்த ஒரு வேலைக்காக பிரித்தெடுக்கப்பட்டு அந்த வேலைக்கு அவர்களை நியமித்து தேவனாலே அபிஷேகம் பண்ண அந்த தீர்க்கதரிசி மூலம் அபிஷேகம். முதலாவது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசரியேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. ஆமென். அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண 1 ராஜாக்கள் 19 வாசிக்கிறோம். நிம்சியின் குமாரனாகிய ஜெகுவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணன்னு சொல்லி, அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணன்னு சொல்லி யாரு இந்த எலியாவை தீர்க்கதரிசியை பெற்றுவிடம் ஆண்டவர் பேசுகிறார். நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு ராஜாவாக, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணன்னு சொல்லி ஜெகுவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அவன் முதலாவது பார்க்கணும். ராஜாக்கள் அபிஷேகம் பண்றது கிடையாது, ஜெகு உதாரணமாக காணும். அது மாதிரி தாவீதை அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக. 1 சாமுவேல் சகோதரன் நடந்தது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவும். ஆமென். பாத்தீங்களா, அபிஷேகம் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு அடையாளம் காண பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இருந்தார். அதுபோல சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுதும் அதே நிகழ்ச்சி நடக்கிறது. சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து இறங்கினார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவை அபிஷேகம் முதலாவது பார்க்கிறோம், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணார். 2வது ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணினார்கள். யாத்ராம் 28ஆம் அதிகாரம் 41. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆமென். ஆரோனையும் அவனுடைய குமாரனே ஆசாரியா எனக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் சொல்ல அவளை என்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவளை அபிஷேகம் பண்ணு சொல்லி சொல்லப்படுறது. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனுடைய கூட அவன் குமாரன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அந்த வஸ்திரங்களை அவளுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பரிசுத்தம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்த அவை ஒரு ஊழியத்துக்கு அவர்கள் வேறு பிரித்து அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுறாங்க. 3வது தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். எலியா என்ற தீர்க்கதரிசி எலிசாவின் அவனுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணதை குறித்து 1 பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபல் மேல் கோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆமென். எலியாவின் ஸ்தானத்தில் யாரு எலிசாவை அபிஷேகம் பண்ணு சொல்லி அந்த இடத்துல சொல்றதை பார்க்கிறோம். அவை 3 பேரை அபிஷேகம் பண்ண பார்க்கிறோம். 1 ராஜாக்களை, அடுத்த ஆசாரியர்களை, தீர்க்கதரிசிகளை. அடுத்த பாகம் அபிஷேகம் பெறுவது எப்படி? முதல் பார்த்தா அபிஷேகம் என்றால் என்னென்று பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வழிகிற அனுபவம் அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஞானம் எல்லாம் ஒரே பொருள் தான். உன்னத பலத்தினால் கற்பிக்கப்படுதல். அடுத்தது அபிஷேகம் பெறுவது எப்படி? அதுக்கு நிபந்தனை என்னன்னு சொன்னா, முதலாவது சுத்த இருதயம் வேண்டும். அதாவது எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு சுத்த இருதயத்தோடு இருக்கும் பொழுதுதான் தேவன் பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புவார். எசையா 64:6 வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. நாங்கள் நீதிமான்கள் என்று சொன்னாலும் எங்களுடைய நீதிகள் என்ன அழுக்கான கந்தைகளை போல தேவ சமூகத்தை அவை நாம் தேவ சமூகத்தை உலகால் பற்றி ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் எங்கள் கண்களை, எங்கள் சரீரத்தை, எங்கள் கைகளை கழுவும் என்று சொல்லி முதலாவது தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணும் முன் அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட வேண்டும். அவருடைய இரத்தம் எங்கள் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க 1 யோவான் 1:7 வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ஆகவே அந்த இரத்தம் கழுவுறபடியா நாம் தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் நாம் தேவ சமூகத்திலே ஜெபத்தை எடுக்க வேண்டும். முக்கியமாக அவை இதெல்லாம் முதலாவது குறிப்பு சுத்த இருதயம் வேண்டும். தேவனுடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியை நிரப்ப வேண்டுமானால். 2வது வாக்கு பண்ணியிருக்கிறார். இதான் முன்கூட்டியே வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன, நான் உங்களுக்கு பரிசுத்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நாவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசி உரைப்பார்கள் சொல்லி அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அந்த வசனத்தை வாய்த்து கொண்டு அவர்கள் இயேசு சொன்ன வார்த்தையின்படி கேட்டு
அவள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ண பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதை வாசிக்கலாம் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில், யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் சொல்லும்போது எல்லாருமே குமாரர் குமாரத்திகள் வாலிபர்கள் ஊழியக்காரர் எல்லாரும் மேலும் தம்முடைய ஆவியை தேவன் ஊட்டுவார் என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்கதரிசி மூலமா யோவேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை பெந்தெகோஸ்து நாளில் கூடியிருந்து வந்து ஜெபம் பண்ண பொழுது அந்த இடத்தில் ஆவியானவர் வந்து அவருடைய வல்லமையாக இறங்குவதை பார்க்கிறோம். அடுத்தது வாஞ்சை வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு எங்களுக்கு வாஞ்சையும் விசுவாசம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பும் என்று சொல்லி ஒரு ஆசையோடு, ஒரு விருப்பத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு தாகம் இல்லாத குதிரையை 7 பேர் சேர்ந்து இழுத்தாலும் அந்த குதிரையை தண்ணி இடத்து கொண்டு போய் முடியாது. ஆனால் தாகம் உள்ள குதிரையை ஒருவர் மாத்திரம் இலகுவாக நடத்தி கொண்டு போய் அந்த இடத்திலே தண்ணி காட்ட முடியுமா? என்ன தாகம் இருந்தா தான் நாம் தேவனுடைய அவை நாம் தேவன் சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவேன்னு சொல்லி அழுவேன்னு சொல்லி ஆகவே அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து ஆவியானவரே எங்களை நிரப்பும் என்று சொல்லி வாஞ்சியோடு விருப்பத்தோடு நாங்கள் அந்த ஜெபத்தை எடுக்க வேண்டும். ஆவியானவரே எங்களை நிரப்பும். இதுக்கு எசேயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பாத்தீங்களா? அந்த தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் சந்தானத்தின் மேல் என் ஆவியையும் ஊற்றுவேன். அவ இந்த வசனத்தை வாக்கு தத்தத்தை வச்சு நீங்க உங்க பிள்ளைகளுக்காக குடும்பமாக நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே சந்தானத்தின் மேல் நம்முடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிற ஆவியானவர் எங்களை நிரப்புங்க சொல்லி வாஞ்சியோடு விருப்பத்தோடு ஆசையோடு அவரை விண்ணப்பம் பண்ண வேண்டும். அடுத்தது ஜெபத்தின் மூலம் தான் அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை சொல்லும் பொழுது நீங்க மத்திய சொல்லும் பொழுது கேளுங்கள் நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் இல்லவான்னு சொல்லுவோம். அந்த நன்மையான ஈவு எதன்னு சொல்லி லூக்காவில் சொல்லும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரை தருவது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி முடிகிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 9-11 வசனத்தை வாசிப்போம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். தகப்பன் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை தான் கொடுப்பார்கள். அவை அவர் கேட்கும் பொழுது பிள்ளைகளை கேட்கும் போது அவர் நல்ல நன்மையான ஈவுகளை கொடுப்பார்கள். ஆனால் பரமபிதாவாய் உங்கள் தகப்பனாய் இருக்கக்கூடிய பரமபிதா நீங்கள் கேட்பதை பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லு. ஆவே இப்படி ஒரு வார்த்தை சொன்ன ஆண்டவரை பார்த்து நாமே கேட்கக்கூடாது. எங்கள் சந்ததி மேல் சந்தனத்தின் மேல் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரத்திலும் தீர்க்க உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரன் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வசனங்களை வைத்து நீங்கள் சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, குமாரத்து பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நாமும் எங்களுக்காக பரிசுத்த ஆவியை நிரப்பும் சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். மிக முக்கியமான என்ன, இயேசு பிதா பரலோகத்தில் இருக்கிறார், இயேசு பிதாவின் பக்கத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய காலமாய் இருக்கிறது. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவர்களோடு இசைந்து ஊழியம் அவரை வரவேற்க வேண்டும், அவரால் நிரப்பப்பட வேண்டும். அவை தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியான அவருடைய வல்லமை, அவருடைய நிரப்புதல் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அடுத்து அவர் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13-15. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயுவும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேராயிருந்த போது அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று ஜெபத்திலும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார். இயேசுனா பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள், அவை எங்கு போக வேண்டாம்,
எருசலேமை விட்டு எங்கும் போக வேண்டாம், நீங்க அந்த பரிசுத்தாவியின் உன்னத பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரை காத்திருங்கள் என்று சொன்னபடியே அவர்கள் காத்திருந்தார்கள். பரிசுத்தாவியார் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தெகோஸ்து நாள் வந்தபொழுது பரிசுத்தாவியார் இறங்கினார் வேதத்திலே பார்த்தோம். அவை நாம் ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அவர் ஜெபம் பண்ண பொழுது இடம் அசைந்தது, பரிசுத்தாவியார் இறங்கினார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ண பொழுதுதான் அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அவை இந்த பைபிளை நீங்கள் வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டார்கள் நீங்கள் மார்க் பண்ணிக்க போனா தெரியும் உங்களுக்கு. அவர்கள் எல்லாம் ஜெபத்திலே இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம். இந்த அபிஷேகம் பெறுவதனால என்ன பயன், என்ன அதில் நன்மை என்னன்னு பார்க்க. முதலாவது நாங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவதாய் மாறுவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியினாலே இறங்கின உடனே அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது அந்நிய பாஷை பேசினார்கள். அந்நிய பாஷை வந்து தேவனுடைய ரகசியங்களை பேசினார் சொல்லப்படுது. இதே என்னோட இடத்துல பார்க்க அந்நிய பாஷை பேசின இடத்தை பார்த்தோம்னா கொர்நேலிய குடும்பத்தார் எல்லாம் அவருடைய சிநேகிதரும் அவருடைய உறவினரும் சேர்ந்து வந்திருந்த பொழுது பார்க்கலாம். இதை நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் நான் எடுத்து குறிப்பிட்ட எழுதி காட்சி கொடுங்கள். 10ஆம் அதிகாரம் 44 இருந்து வாசிங்க. 44 45 10ஆம் அதிகாரம் 44. இந்த வார்த்தைகள் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவி வந்த பொழுது அந்த இடத்திலே பல பாஷை அந்நிய பாஷைகளை பேசினார்கள். இன்னொரு ஆதாரம் இருக்கிற 3வது எபேசு நகரில் 12 சீசர்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1-7. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள். 12 பேர் அந்த இடத்தை அந்நிய பாஷை பேசி ஆண்டு நாமத்தை அந்த இடத்தை தீர்க்க செஞ்சு அவை பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்நிய பாஷை பேசினாண்டு 3 இடத்திலே பார்த்தோம். அடுத்தது அபிஷேகம் வந்து என்ன செய்ய மாட்டார். அபிஷேகம் வரும்பொழுது பரிசுத்த ஆவி நடக்கும் பொழுது நுகங்கள் முறியும். எசையா 10:27. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஆமென். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகிறது. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில நுகங்கள் இருந்தாங்க தெரியும். ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவி இறங்கும் பொழுது எங்கள் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படும். அவை மிக முக்கியமானது. முதலாவது அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருப்பார்கள். அடுத்து அபிஷேக நுகங்களை முறிக்கும். 3வது அபிஷேகம் வந்து எங்களுக்கு போதிக்கும், கற்றுத்தரும். வேதத்தின் ஆழங்கள் அதிசயங்களை எங்களுக்கு போதித்து கற்று. ஏன்னா வேதத்தின் ஆசிரியர் வந்து பரிசுத்த ஆவியானவராக இருக்கபடியினால் அவருடைய உதவியின் மூலம் எழுதப்பட்டபடியினால் அவரை நாடும் பொழுது அவர் எங்களுக்கு தெளிவாய் போதிக்கிறவராக இருக்க அவரால் நிரப்பப்படும் பொழுது 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் என்ன செய்யும்? எங்களுக்கு போதிக்கும்.
அந்த போதிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வாசிக்கிற வேதத்தில் வாசிக்கும் பொழுதுதான் நீங்க மெல்லிய சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் சொல்லப்படுறோம். வேதத்தின் ஆழங்கள் அதிசயங்களை ஆவியானவர் தான் எனக்கு போதிக்கிறோம். அவரோடு நாங்கள் இணைந்து அவரால் நிரப்பப்பட்டு நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது தெளிவாக விளங்கும். அவை ஆவியானவர் அபிஷேகம் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. மூன்றாவது, அதுக்கு பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்க நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அவளை இயேசுவின் நாமத்தினாலே பேசுவனான்னு சொல்லி அதட்டின பொழுது அவர்கள் தைரியம் கொண்டார்கள். அந்த இடத்திலே தைரியம் கொண்டு பேசுவதை குறித்து வேதத்திலே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8-33ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாக இருந்த அந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயது மேற்பட்டவனாயிருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியும் பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தால் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பயமுறுத்தின பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் பயமுண்ட அவசரத்தினாலாம் பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் தைரியமாய் பேசுவதை கண்டார். அதுவல்ல
தேவனுக்கு கீழ்ப்படிதான் உங்களுக்கு கீழ்ப்படிதான் 19 வசனத்தில் சொன்னார்கள். தைரியமாய் பயப்படாமல். அது மாத்திரமல்ல தைரியமாய் என்ற தேவ வசனத்தை சொன்னார்கள். அது மாத்திரம் கடைசியாக கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார். 33வது வசனம். அவை பயமுறுத்தலைக்கு அவர் பயப்படவில்லை. பயமுறுத்தின பொழுதும் அவர் தைரியமா இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார். வேண்டியவாக அவை பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுதுதான், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த 2 நிமிடத்தில் சொல்லப்படுவது போல 1 சொல்லப்படுவது போல அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை, பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தருகிறான்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் போது சொல்லப்படுது. அவை பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து தைரியமாய் சாட்சி சொல்ல முடியும். அதுபோல அப்போது 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம் 27-32. அப்படி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார். பயமுறுத்தல் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமா இருக்குன்னு சொல்லி தைரியமாய் நீங்கள் தூக்கின கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார்னு சொல்லி தைரியமா அவளுக்கு முன்பாக சொல்வதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தைரியம் உண்டாகுதுன்னு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்படும் பொழுது அற்புதங்கள் நிகழும். இயேசுவின் வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுவை கூட பரிசுத்த ஆவி நிரப்ப அபிஷேகம் பண்ணினார். அதனால் அவர் அற்புதங்களை செய்தார். தேவனோடு கூட இருந்தபடியினால் அற்புதங்களை செய்தார். ஆகவே அபிஷேகம் பண்ணும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். கரங்கள் மூலமாக நாங்கள் வியாதி ஜெபம் பண்ணும் பொழுது வியாதிகள் சுகமாகும். அடுத்து இன்னொரு பார்க்கலாம், பிசாசுகள் ஓடும். மத்தேயு 10:12-28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இதான் இயேசு சொல்றார். தேவனுடைய ஆவியினாலதான் நான் பிசாசுகளை துரத்துகிறேன் இயேசு சொல்றார். பரிசுத்த ஆவியினாலதான் பிசாசுகள் ஓடும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது இயேசு சொல்றார், தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன். அது மாத்திரமல்ல யோவான் 3:34 வாசிக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். அதான் இயேசுன்னு தேவன் நம்முடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் நம்முடைய ஆவியை அவர் மேல் அருளினபடியினால் அவர் அப்படி பேசுகிறான்னு சொல்லி சொல்லப்படுறார். ஆகவே தேவனுடைய ஆவியானவர்களை நிரப்பும் பொழுது தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். தேவனுடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி அந்த இடத்துல ஏற்ற வேலையை ஏற்ற வார்த்தைகளை சொல்லுவார். அதை பார்க்கிறோம். அவருக்கு 3ஆம் அதிகாரம் 34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்து, இது நான் கடந்த நாட்களில் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்றான். இயேசுவே பிதாவே உம்முடைய குமாரனுக்கு உம்முடைய ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்கிறது. ஆவி எனக்கும் உம்முடைய ஆவியை அளவில்லாமல் தாருங்கள் என்று சொல்லி ஜெபத்தில், அதாவது வேத வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது வேத புத்தகம் வந்து ஒரு ஜெப புத்தகமாக இருக்கிறது. நீங்க அந்த வார்த்தை வசனங்களை குறிப்பிட்டு வாக்கு தத்தங்களை வச்சு ஜபிக்கலாம். சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆலோசனை வார்த்தைகளை எடுக்கலாம். ஆகவே வேதத்தை நீங்க அதிகமாய் வாசிக்கும் பொழுதுதான் அதிகமாய் ஜபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அவை நான் இதுக்கு உங்களுக்கு தயவாய் சொல்றது போல இயேசு சொன்னது போல வார்த்தைகளை நீங்களும் உங்களுடைய ஜபத்திலே தெரியும். இயேசு பிதாவை நோக்கி, பிதாவே உடைய குமாரனுக்கு உடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கு, அதே போல எனக்கும் உடைய ஆவியை அளவில்லாமல் தாரம் ஊழியம் செய்ய சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தது அப்போஸ்தலர் முதல் வாசிச்சது 10:38 பிசாசுகள் ஓடும் என்பதற்கு அதன் ஒரு உதாரணம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். சொல்றாரு அந்த வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் பிசாசின் பிடியில் இருக்கிறதை அவர் விடுதலையாக்குவராய் காணப்பட்டார். அதுக்கு அடுத்தது பார்ப்போம்.
யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்னு சொல்லி ஒவ்வொருத்தராக பார்ப்போம். 12 சீசர்கள் வாய்ச்சவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4 வாய்ச்சினாங்க அந்த வசனம். அதாவது 12 அந்த இடத்துல 120 சீசர்கள் கூடியிருந்த பொழுது 120 சீசர் கூடியிருந்த பொழுதுதான் அந்த இடத்துல பரிசுத்த ஆவி வந்து இறங்குகிறார். அவளை நிரப்பினாங்க, அதை வாய்ச்சினாங்க. அடுத்தது அப்போ பேதுருவை நிரப்புகிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுறது. அடுத்தது ஸ்தேவானை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். அடுத்த 7ஆம் அதிகாரம் 55 அவனை கல்லறியும் பொழுது அந்த இடத்தில் சொல்லப்படுறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுதுதான் அந்த இடத்துல அவன் வார்த்தைகளை சொல்றான். அந்த இடத்துல அடுத்தது பர்னபா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். ஆதாரமாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய். ஆமென். அவன் பர்னபாவும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் காணப்படுறான். அடுத்தது பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். பவுலும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தான் அப்படிங்க. அடுத்தது கடைசியா இயேசுவை குறித்து சொல்லுவோம். இயேசு கூட அந்த உபவாசம் பண்ண போகும் பொழுது, பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தான் போகிறார். லூக்கா 4:1 வாசிப்போம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். அடுத்து அதே அதிகாரத்துல 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்த இடத்திலே உபவாசம் பண்ணி வயத்தை வாய்ச்சி கொண்டிருக்கும் போது பிசாசு வந்து அவர் சோதிக்கிறான், சோதனையில வெற்றி பெறுகிறார். அந்த இடத்துல இருந்து அவர் உபவாசம் பண்ணபடியா பலம் பெறுகிறார். பரிசுத்த ஆவியான பலத்தோடு ஊழியம் செய்கிறார். பரிசுத்த ஆவியோட பலத்தோடு ஊழியம் செய்வதற்கும் பரிசுத்த ஆவியோட பலம் இல்லாம ஊழியம் செய்ய பெரிய வித்தியாசம் இருக்கு. பரிசுத்த ஆவியான உதவியோடு ஊழியம் செய்யும் போது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். பிசாசு வந்து எதிர்த்து நின்றாலும் பிசாசு இடத்துல ஓடி போவார். அவர் அப்போஸ்தலர்கள் எல்லாம் 120 யாரெல்லாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள்? 120 சீசர்கள், பேதுரு, ஸ்தேவான், பர்னபா, பவுல், இயேசு. அவை நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அப்பா பிதாவே பேதுருவை நிரப்பினீர், பவுலை நிரப்பினீர், பர்னபாவை நிரப்பினீர், ஸ்தேவானை நிரப்பினீர், யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினீர். இவைகளை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். வேதத்தின் வசனங்களை நீங்க அறிந்தவுடன், வேதத்தின் ஆழங்களை அறிந்து ஆவியானவர் போதிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை வைத்து தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது தேவ சித்தமுடைய ஜெபமா இருக்கிறது. அது தேவனாலே அங்கீகரிக்கப்படுறது. அது அந்த ஜெபத்துக்கு பதிலும் கிடைக்கிறது. அது பரிசுத்தாவை நாங்கள் வாழ்ற காலம் பரிசுத்தாவியான காலம். பரிசுத்தாவியோட உதவி இல்லாமல், பரிசுத்தாவியோட ஒத்தாசை இல்லாமல் நாங்கள் வாழவே, இயேசுவுக்கு சாட்சியாக வாழவே முடியாது. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாத்தீங்களா, இது வந்து அப்போஸ்தலர் காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அதாவது பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதாவின் தலைநகரம் எருசலேம், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பலனடைந்து சமாரியா. அந்த நாட்டில் சமாரியா பெரிய முதல் தலைநகரமா இருந்தது முழுவதுக்கும் சமாரியா. அதுக்கு பிறகு வட்டம் பெருகி கொண்டு போகுது. யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி வரையும். கடைசியா இந்தியாவில் தோமாவை மறித்தேன். அப்படி அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு இடத்திலே இருக்கிறது. அந்த இடத்துல இயேசு அறிவிக்கிறது. அப்படியே பறந்து 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 வந்து பூமி முழுக்க அவருடைய இயேசுக்கு சாட்சி பரவி கொண்டே வந்தது. அது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுதுதான் புது பலன் அடையலாம், அவருக்காக சாட்சியை வாழலாம். இதனாலும் அது மாத்திரமில்லை, ஒரு வசனத்தை, ஒரு குறிப்பை குறித்து பார்த்தேன். மெஸ்ஸியா என்பதற்கு அதுல பொருள் வந்து போட்டு மாசாக் என்னும் விவரேய பதமாகிய வினை சொல்லிருந்து வருதான் மெஸ்ஸியா. மெஸ்ஸியா என்ற சொல்லுக்கு சரியான அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அது மாதிரி மெஸ்ஸியா என்பதற்கு அதே அர்த்தம், அதே பொருள், ஒரே அர்த்தம் உள்ளது. கிரேக்க பாஷையில் சொல்லப்படுறது கிறிஸ்தவ அண்டா. அதுல பொருள் வந்து சொல்லப்படுறது அதுவும் அதுதான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துவண்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர். பிதாவுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக, பாவத்திலிருந்து விடுதலையாக. கிறிஸ்துவண்டா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மெஸ்ஸியா என்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ரெண்டுக்கும் ஒரே பொருள். மெஸ்ஸியா என்பது எபிரேய பதம் சொல்லப்படுவது, கிரேக்க பதத்திலே கிறிஸ்து சொல்லப்படுறது அபிஷேகம் பண்ணப்பட்டது. ரெண்டும் ஒரே பொருளை குறிக்கிறது.
அவை இந்த நாட்களில் நாங்கள் ஜெபம் பண்ண பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு பாடலை நாங்கள் ஜெபத்தோடு பாடுவோம். எழுந்து நின்று இந்த நாட்களும் மிக முக்கியமான நாட்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவரை எங்களை நிரப்பும் ஒரு ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து எழுந்து நின்று இந்த நாட்கள் ஆவியானவரை எங்களை நிரப்பும். பேதுருவை, பவுலை, பர்னபாவை, ஸ்தேவானை, யோசுவாவை நான் ஆவியானவரை நிரப்பி இந்த ஊழியத்திலே பயன்படுத்தின எங்களை நிரப்பி எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி ஆவியானவரை ஒரு ஜெபத்தோடு வரவேற்று பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து எழுந்திருந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவதண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆளுகை செய்யும். ஜீவதண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். பேதுருவை நிரப்பின ஆவியானவரே, பவுலை நிரப்பின ஆவியானவரே, பர்னபாவை நிரப்பின ஆவியானவரே, ஸ்தேவானை நிரப்பின ஆவியானவரே, யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால்
நிரப்பினவரே, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய உன்னத பலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உமக்கென்று ஊழியம் செய்ய, உமக்காய் வாழ, உம்மை போல மாற, கிறிஸ்துவை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே, ஆத்ம பாரத்தை எங்களுக்குள்ளே போடுகிறவரே, அழிந்து போற ஜனங்களை கொடுத்த பாரத்தை எங்களுக்கு போடுங்கப்பா. அல்லேலூயா. நமக்குள் வருவது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நம்ம கண்டித்து உணர்த்துவராக இருக்கிறார்களே. பரிசுத்தாவியார் வரும்பொழுது நாம் சோர்ந்து போய் படுத்திருப்போம், துதிக்காமல் இருப்போம். அப்படி இல்லை, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது. ஆக இந்த நாட்களில் இந்த குருத்தூரை ஞாயிறு என்று சொல்லி எல்லாம் ஒரு இந்த தவச காலங்கள் அப்படியே ஒரு வழிபாட்டுத்தலங்கள் சொல்லுவார்கள். ஆக தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் அப்போ சொல்லப்படி 9ஆம் அதிகாரத்தில் முன் நடப்பாரும் பின் நடப்பார் தாவீதுக்கு வரும் ஓசன்னா ஓசன்னா வருட ஸ்தோத்திரிக்கப்பட்ட உன்னதத்திலே ஓசன்னான்னு சொல்லி வசதிகளை பிரித்து இயேசுவை வரவேற்ற பழைய கூட்டி ஏன்னா பழைய ஏற்பாடு சொல்லப்படி நிறைவேறும்படியாக நடக்கிறது. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் தான் நடக்கிறது என்று தேவாலயத்துக்கு வந்த பொழுது அவர் தேவாலயத்தை பிரவேசி ஆலயத்தில் விற்கிறவர்களை கொள்ளுபுறமாக யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலைகளில் புறா விற்கிறவருடைய ஆசனைகளும் கவிழ்த்து. ஆனா இந்த நாட்களிலே அது நடந்து கொண்டிருக்கு. ஆகவே தேவனை நீங்க வரவேற்க, தேவன் உங்களுடைய கீழெல்லாம் பிரித்து ஆண்டவர் கடலுக்கு மேல் வந்தார். அந்த ஆலயத்தில் வந்த பொழுது துக்கப்பட்டார். அங்கே விற்கிறவர்கள் இருக்கிறார்கள், கொள்ளவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே அப்படியாக இருந்த பொழுது அவர் பலைகள் எல்லாம் பிரபாவிக்கிறவனையும் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் புகையாக்குவீர்கள். ஆகவே நாட்களும் பரிசுத்தாவியான வரும்பொழுது கூட தேவாலயங்களில் தேவ பரிசுத்தாவியான இல்லாமல் எத்தனை இதுக்காகவே ஒரு திட்டங்களை செய்து அதுக்குரிய பொருட்களை விற்பனையாக செய்து இப்படியான இது வருது. கோஸ்டர் வருதுன்ற முட்டைகளை விற்பனை கூட, முயல் இறைச்சி விற்பனை கூட அப்படியா நடக்கிறது. அதுக்காக இல்லை. ஆகவே நாங்கள் தேவனை ஆவியுடன் உண்மையுடன் ஆனவர் பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தை வரும்பொழுதுதான் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே அபிஷேகம் பெறப்படும் சொல்லி வரும் பொழுது அந்த அவர் எடுத்த மெசேஜை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு 10 மெசேஜ் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் சுருக்கி அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அது அவ்வளோ நீளமாக உங்களுக்கு இருந்த வசனங்களை அது ஒரு 10 மெசேஜ் குறியதை ஒரே நாளில் அவர் எடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை படித்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அதுக்குரிய காரியங்கள் எப்படி அபிஷேகம் பெற வேண்டும் சொன்னால் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியோம். அந்த கீழ்ப்படிக்கும் பொழுதுதான் நான் அபிஷேகத்தில் உணர முடியும். ஆகவே இந்த நாட்களில் பரிசுத்தாவியவரும் நாங்கள் பலன் அடைவோம். ஆகவே தைரியமாக இருக்க முடியும். ஆகவே தேவன் அவர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுவாங்க. எசேக்கியேல அவர் 47ஆம் அதிகாரத்தில் சொன்னார், ஜீவ தண்ணீர் ஆகவே நதிகளை கலக்கும். ஆகவே இப்படி பாடல் பாட வரும், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணக்காளவு போதாதையா, முழங்காளவும் போதாதையா, கணக்காளவும் போதாதையா, முழங்காளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா பொருளே, வறுமையா பொருளே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஆமென்.
தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே ஆமே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பரலோக தேவனுக்கு ஆட்சேக்கணும் பரலோக தேவனுக்கு ஆட்சேக்கணும் வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய் கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே ஆமே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே அப்படியாக தேவன் நம்மை வழிநடத்துவாராக ஆகவே தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் ஆவியுடனும் உண்மையுடன் தொழுது கொள்ள வேண்டும் ஆகவே பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் அபிஷேகம் நமக்கு முக்கியம் ஆகவே இந்த நாட்களிலே தேவன் அப்படியாக செய்வாராக தேவனை துதிக்க போகிறோம் ஆகவே தேவன் இந்த நாட்களிலும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் அநேகமான அங்கேருந்து மக்கள் வருவார்கள் ஆகவே என்ன நாங்கள் அப்படி ஆராதனை செய்துவிட்டு அப்படியே தொடர்ந்து வர இருக்கிறோம் ஆகவே பிள்ளைகள் தவையில் அடிக்கிறவர்கள் ஓவன் வாசிக்கிறவர்கள் அநேகமாக வரலாம் ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் தேவன் பல இடங்களில் எல்லா இடங்களிலும் கொண்டு சென்று தேவன் ஊழியங்களை செய்ய கத்த கிருபையை வழிநடத்தி கொண்டு வருகிறார் ஆகவே அதற்கு அஜெப்து கொள்ளுங்கள் ஒரு இடத்திலே நாங்கள் கனவீனப்படுத்தும் பொழுது கனவீனம் அடையும் பொழுது தேவன் பல இடங்களுக்கு கொண்டு தேவன் திட்டங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே தேவனை தேடுகிற தேவனோடு வாஞ்சையுள்ள ஜனங்கள் இன்றும் இருக்கிறார் இங்கேயாவது இந்த கடைசி காலங்களிலே தேவனை தேடணும் என்று சொன்னால் ஒரு விதமான யுத்தம் வரப்போகிறது அது மட்டுமல்ல தேவன் சீக்கிரமாய் வரப்போறதுக்குரிய அடையாளம் நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு தேவாலயங்களை தேடி ஜனங்கள் செல்கிறார்கள்
ஆகவே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. இன்றைக்கு அநேக ஜனங்கள் அதை மறந்து ஏதோ காரியங்களுக்கு நம்முடைய ஜனங்கள் இருக்கிற நம்முடைய ஜனங்களுக்காக கிறிஸ்தவ இங்கே இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அழுது புலம்பி ஜெபிக்கிறார்கள். நேற்று கொண்ட கூட்டங்களுக்கு போயிருந்த பொழுது எவ்வளவு பாரத்தோடு அந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வந்திருந்தார்கள். எல்லா வந்திருந்தார்கள். அவன் ஏன் ஜெபிக்கிறார்கள் சொன்னா நம்முடைய ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும், இங்கே இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவை இங்கே இருக்கிற சபை போதகர்கள் வந்து அவர்கள் சொன்னால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த நாட்களில் இன்றைக்கு எல்லாம் உயிர் மீட்சி இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இந்த கடைசி நாட்கள் நடத்துதல் உண்டு. ஆகவே தேவன் நமக்கு ஜெபம் பண்ணும்படியாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்னுமாக தேவனை ஆராதிப்போம். ஆகவே வெள்ளிக்கிழமை மறந்து விடார்கள். இந்த இடத்துல நாங்கள் வழக்கம் போல நாங்கள் கூடுவோம். கூடி வரும் பொழுது அங்கிருந்து மக்கள் வந்து தேவனை முழு உள்ளத்தோடு அந்த பெரியவனை கண்டு தேவனை ஆராதிக்க போகிறோம். அவை வீட்டந்த ஞாயிறு இடங்களில் இருக்கிறது. நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். மேலும் ஜெபம் பண்ண போகிறோம் என்று ஒருமனப்படுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். நாமே என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். நாமே என் இயேசு முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். கொடுத்தோரை கையில் எடுத்து, கொடுத்தோரை கையில் எடுத்து நான் ஹோசன்னா பாடிடுவேன், நான் ஹோசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு முன் செல்வதாய் தேவனாக இருக்கு. நான் உனக்கு முன் சென்று கோடானங்களை சபையாக்கும் என்று சொல்லிங்க. என் சமூகம் உனக்கு முன்பு செல்லும் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, என் ராஜா நீங்க முன்னே செல்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை நாங்கள் ஆராதிக்கக்கூடியவங்க. இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்யுங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மறுமுறை இந்த இடத்துல நாங்கள் வெள்ளிக்கிழமை கூட போகிறோம். அந்த இடத்துல ஆண்டவரே தேவனே நாங்கள் வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது கூட உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, அனைவரை அழைத்து வாருங்க. ஒருமனை பெற்றோர்களாய் நாங்கள் கனத்தை செலுத்த பரிசுத்த ஆவியான உதவி செய்வோம் சொல்லிக்கிறோம். உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய போகையில வருகையில கூட அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரை ஒரு பிரசனமான செய்யட்டும். இதாமை கூட ஆசீர்வதிகள் பலப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம் எல்லாரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய விடாத அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.